Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை ரீச் ஆகிறவெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே 4 லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஃபயர்ஸ். நீங்கள் எதில் ஒன்றா எந்த லிங்க் மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலை நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்னென்னா என்னோடய வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி இது பாருங்கள். இது காற்று இந்த நேச்சுரல் கேஸ் இன்னும் சென்ட் பண்ணிக்க மேலே ஃபஸ்ட் லெவல் இதுவரை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 210 செகண்ட் லெவல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். க்ரூட் ஆயில் வந்து மேலே பையிங்க்கான வாய்ப்பு இருக்குது சென்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மார்னிங்கில் க்ரூட் ஆயில் சென்ட் பண்ணது பையிங் சேம் இன்னமும் பையில் தான் இருக்குது. ஒருவேளை ஃபஸ்ட்டில் பையிலேருந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கும். இந்த இதில் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கும். இது வந்து நிஃப்டி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் லெவல் இது இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களா, ஃபஸ்ட் லெவல். செகண்ட் லெவல்லேருந்து மேலே 14 அந்த போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் லெவலில். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் மந்த்லி 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை கீழே லிங்க் கொடுத்துருக்க அக்கௌண்ட் மூலியமாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளாக வந்து என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் வெபினார் பிஸியில் இருந்தேன். ஸோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு கேப்பில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஏதாச்சும் இருந்ததுன்னா மட்டும், ஏன்னா சும்மா அன்னெசரி வீடியோ போடுறதுனால எந்த யூஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எதனா ஒரு வீடியோ போட்டால் அதனால் நமக்கு எதனா யூஸ் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் என்ட்ரி எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும், மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து செகண்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, செகண்ட் என்ட்ரி மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி அப்படின்னா, இப்போது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும் ட்ரெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி பிரேக் அவுட் பண்ணணும், எங்கே பண்ணணும், பையிங்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு தெரியும் இல்லைங்களா. சரி, இப்போ அவங்களுடைய இப்போ கணக்கு பிரகாரம் இந்த ட்ரெண்டு அப் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அப் ட்ரெண்டில் வந்து பையிங்கான சான்சஸ் இருக்குது. பையிங் பண்ணாங்க, லோ போட்டுருந்தாங்க, ஸ்டாப் லாஸ் ஒரு வேலை ட்ரிகர் ஆகிடுச்சு. அவங்களோட புதுசாக அந்த நம்பர்லாம் இங்கேயே போட்டுட்டாங்க. எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. சரி, அகைன் ரீஎன்ட்ரி எடுக்கலாமா அப்படின்றத பற்றி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் எந்த அளவுக்கு வருதோ வீடியோ தொடர்ந்து அதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டுன்னு சொல்லிட்டு வரேன். மைண்ட் வியூஸ் கொஞ்சம் அதிகமாக வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட வீடியோ எந்த அளவுக்கு ஷேர்ஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வீடியோஸ் வந்து லைக்ஸ் வரும். ஓகே, ஸோ வீடியோ எந்த வியூஸ் வரது உங்கள்கிட்ட தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு ஷேர் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு வியூஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் என்ட்ரி எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னா, ட்ரெண்ட் அப்பில் இருக்குது இல்லைங்களா, ட்ரெண்ட் அப்பில் இருக்குது சொல்லும். ஓகே, இதுக்கு மேலே போனால் பை அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அப்படின்னா, இதுக்கு மேலே போனால் பைனா மார்க்கெட் மேலே ட்ரிகர் ஆகிடுச்சு. ட்ரிகரை கொஞ்சம் ஜூம் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நான் உங்களுக்கு சொல்ல இந்த மேலே போனால் பைக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் அப்பில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணால் திரும்ப பைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, இதில் பைக் ட்ரிகர் ஆகுது, ப்ரைஸை திரும்ப வந்து இந்த லோ இருக்குது இல்லையா, இந்த லோ கிட்ட டச் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகேங்களா, டச் பண்ண ட்ரை பண்ண அகைன் வந்து இது உள்ளே போயிடுது. அகைன் உள்ளே போய்ட்டு அகைன் இந்த லெவலில் பிரேக் பண்ணி ட்ரை பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பை பண்ணிங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் எக்ஸாம்பிள் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஸ்டாப் லாஸ் கரெக்டாக அந்த இடத்துல எக்ஸாக்டாக அந்த இடத்துல போட்டிருக்கீங்க. ஒன் பாயிண்ட் கூட உங்களுக்கு பஃபர் ப்ரைஸ் வைக்காமல் போட்டிருக்கீங்களோ வச்சு போட்டிருக்கீங்களோ தெரியாது, ஒரு ஷேடோ மாதிரி வந்து போயிடுச்சோ தெரியாது. ஆனால் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு ஒரு காரணத்தினால. ஏன் இந்த ட்ரேட் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து செகண்ட் என்ட்ரி. ஓகேங்களா, செகண்ட் என்ட்ரி எடுக்க சொல்ல உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா ட்ரெண்ட் அப்பில் இருக்குது, உங்களுக்கு டபுள் பாட்டம் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இங்கே ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம் கிடச்சிருக்கு. அப்புறமா ப்ரீவியஸ் வந்து 2 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து வந்தது ரீடெஸ்ட் ஆச்சு, திரும்ப பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு, அகைன் ஒரு சின்ன ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் வந்து பிரேக் பண்ணு. ஸோ இதுக்கு வந்து பவர்ஃபுல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் கீழே வராதா அப்படின்னா அதுவும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ரேர், வெறும் 10% தான் இது மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வரத்துக்கான வாய்ப்பு வந்து வெறும் 10% தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 90% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 10% கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் என்னோடய வெபினாரில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ண விஷயம்.
ஸோ என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் பயனடைன்றதுக்காக சொல்ல மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ட்ரிக்ஸ் தேவைப்பட்டுனா உங்களோட லைக்ஸ் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு இந்த வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.